பொத்தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுத்தே. கர்த்தர் உனக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ உன் வாழ்க்கையில் எலியேசரோடு உன் வாழ்க்கை முடிந்ததென்று நீ சிந்திக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், இல்லை, எலியேசர் உனக்குரியவன் அல்ல. எலியேசர் உன் வீட்டின் சுதந்திரவாளி அல்ல. உனக்கென்று நான் வைத்திருக்கிற நன்மை அது ஒரு கண் காணல, ஒரு காது கேட்கல. கண்ணை ஏறெடுத்து பாருன்னு சொல்றார். சுத்தி சுத்தி பார்த்தது போதும், இனி கண்ணை ஏறெடுத்து பார். அப்பொழுது நீ உன் வாழ்க்கையில எண்ணி முடியாத நன்மைகளை நீ பார்ப்பாய். விசுவாச அறிக்கை செய். நம்பிக்கைக்குரிய விசுவாச வார்த்தைகளை பேசு. வசனத்தை சொல்லு. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறு. 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்றேன், நீங்க பிறந்து 1ஆம் வயசுல ஒரு பரிசுத்தவான் உங்களை கையில தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு வசனத்தை சொன்னார் பாத்தீங்களா, அந்த வசனம் கூட நிறைவேறும். கை தட்ட மாட்டியா? நம்பிக்கை இல்லையா? அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி தருவார்னு சொல்றேன். புது வருஷ ஆராதனைக்கு ஏதோ நல்ல காலம் பிறக்குமா பிறக்காதான்னு நினைச்சு ஒரு வசனம் எடுத்த பாத்தியா, அந்த வசனமும் வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்றேன். ஆம், எப்படியோ எல்லாரும் எடுக்கிறதுனால நம்ம ஒரு துண்டை எடுத்து போட ஒரு துண்டை எடுத்து அந்த வசனம் சொல்லிச்சு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் வளர்த்த ஜாதியும் ஆவான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதா? வசனம் சொல்லிச்சு, பிரபுக்கள் உன் வெளிச்சத்தண்டைக்கு நடந்து வருவார்கள். இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல உள்ள கதையா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு நினைச்சு பைபிள்ல கூட வைக்காம எங்கேயோ போட்டு போனல்ல, அந்த வசனமும் உன் வாழ்க்கையில நிறைவேறும். உன் கண்களை ஏறெடுத்து பார். கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றி தருவார். அதை எப்படி நிறைவேற்றி தருவார் தெரியுமா? 100வது வயது பிரமிக்கத்தக்க அதிசயம், உலகத்தினுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது, மருத்துவ உலகம் சிந்திக்க யோசிக்க கூடாதது. அது மட்டுமல்ல, அது ஈசாக்கு. பைபிள் சொல்லுகிறது, ஈசாக்கு என்றால் அது சிரிப்பென்று அர்த்தமாம், புன்னகை என்று அர்த்தமாம், மகிழ்ச்சி என்று அர்த்தமாம், சமாதானம் என்று அர்த்தமாம், நிம்மதி என்று அர்த்தமாம். கர்த்தர் கொடுக்கிற 100ஆம் வயதின் ஆசீர்வாதம் தாமதித்தாலும் தரமாயிருக்கும். கர்த்தராகிய தெய்வம் சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்க போகிற நன்மை, அதோடு நான் வேதனையை கூட்டாதிருப்பேன். கர்த்தர் ஐஸ்வரியத்தை தருவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அதோடு வேதனையை கூட்டா. கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், பிள்ளையோட சேர்த்து தொல்லையை ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வீட்டை கொடுத்தார், வீடோட சேர்த்து கஷ்டகாலத்தை ஆண்டவர் கொடுக்கல. கல்யாணத்தை கட்டி வச்சார், கல்யாணத்தோட சேர்ந்து ஆண்டவர் கண்ணீரையும் கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ஆமென் சொல்லு. கையை தூக்கி சொல்லு, கையை அசைச்சு சொல்லு. ஆண்டவர் நீ எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிறார். அது உனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றேன், கூட வேலை பார்த்த எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பெரிய வீடு கட்டிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால நீ வாழ்க்கையில சரி, நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நம்ம காலத்துல இதெல்லாம் பார்க்க முடியாது. 7 மாடி வீடு வச்சிருக்கா, 8 மாடி வீடு வச்சிருக்கான்னு சொல்லி ஏங்கி 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 பல முறையும் ஜெபிச்சு அதுக்கப்புறம் விரக்தி அடைஞ்சு ஜெபத்தையே நிறுத்திட்டு கர்த்தர் சொல்றார், அந்த வீட்டில் சமாதானம் இல்லை, அந்த 7 மாடி வீட்டில் சஞ்சலம், அந்த வீட்டில் சண்டை. கர்த்தர் சொல்றாரு, நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு, நீ கண்ணீர் வடிச்சு, வேதனைப்பட்டு, துன்பத்தை அனுபவிச்சு, தெய்வமே எனக்கு ஒரு வீடை கொடுக்க மாட்டீங்களா அப்படி நினைச்சு கட்டுற பாத்தியா வீடு, அந்த வீடு பரலோகமா இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். சந்தோஷமா இருக்கும்னு சொல்றார், நிம்மதியா இருக்கும்னு சொல்றார், சுகமா இருக்கும் என்று சொல்கிறார், அது சுவிட்சமா இருக்கும் என்று சொல்கிறார். எவ்வளவோ வேதனைப்பட்டு என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்காதா, என்னுடன்
எல்லாருடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. 23 வயசுல 21 வயசுல அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு என் பிள்ளைக்கு 25 வயது ஆகிறது, 26 வயது ஆகுது, பிள்ளை கல்யாணம் நடக்கலையே. கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற ஐயா உன் வீட்டுக்கு வரப்போகிற நன்மை. அவங்க வீட்டுக்கெல்லாம் மருமக்கள் வந்தார்கள், உன் வீட்டிலே மகனும் மகளும் வருவார்கள். ஜீவன் உள்ள கைத்தட்டு, விசுவாச கைத்தட்டு. உன் வீட்டுல மருமகன் அல்ல, மகன். ஆமென் சொல்லு. மகனாயிருக்கிற ஒரு நல்ல மருமகனை ஆண்டவர் வீட்டுக்கு தருவார். அதனாலதான் காலம் தாமதிக்கிறது என்று கலங்காதே, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆமென் சொல்லு. உன் கண்களை ஏறெடுத்து பார், கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மை பெரிது. உன் பிள்ளைக்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு புருஷனை தரப்போகிறார். கர்த்தர் ஐயா உன் பிள்ளைக்கு ஒரு அருமையான மனைவி ஆண்டவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. கல்யாணமாய் 5 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை செல்வம் இல்லையேன்னு கஷ்டப்படுறியா? கர்த்தர் சொல்றார், உனக்கு கொடுக்கிற அற்புதமான குழந்தை அது தீர்க்கதரிசியா இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். மற்றவங்க பிள்ளை எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, என் பிள்ளை மட்டும் நல்லா படிக்கல. ஆண்டவர் சொல்றார், நல்லா படிச்ச பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை இல்லாம ரோட்டோர நிக்காங்க. ஆனா படிக்காத பிள்ளை, முட்டா பிள்ளை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதாகிய ஓம் பிள்ளையை பிடிச்சி ஆண்டவர் அரசனாக்கி பார்க்கிறாரு சொல்றேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். விசுவாசி, உன் கண்களை ஏறெடுத்து பார். வரும் பர்வதம் கண்களை ஏறு